முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகள் காரணமாகவும் வயிற்றெரிச்சல் காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு பேசுவதாக கூறியுள்ளார். சிகாகோவில் பார்க்கல எடப்பாடி, அவரால் ஓட்டு சொல்ல சைக்கிள் பார்க்கலாம். அதாவது எடப்பாடிக்கு வைத்தறிச்சல், அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி, அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை இதெல்லாம் ஊடகங்களில் பார்க்குறீங்க, பிரஸ்ல வருது. மூலியமா விலை கொடுத்து வாங்கிட முடியல. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 10 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பொன்னை பாலு, அருள், சந்தோஷ், ராமு, திருமலை உள்ளிட்டோர் மீது குண்டாஸ் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மாநகர காவல் ஆணையர் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், குறிப்பாக 10 பேர் மீது இந்த குண்டர் சட்டம் பாய்ந்தது எதனால், எந்த அடிப்படையில் இது போடப்பட்டிருக்கிறது? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 10 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறிப்பாக இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக முதலில் கைது செய்யப்பட்ட அந்த 9 பேருமே தற்பொழுது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார்கள். ஏற்கனவே ஒருவர் என்கவுண்டரில் இறந்திருக்கக்கூடிய நிலையில பொன்னை பாலு, அருள், ராமு மற்றும் மற்ற நபர்கள் உட்பட 10 பேர் மீது இந்த குண்டர் தடுப்பு சட்டமானது பாய்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கொலை வழக்கில் இன்னும் 1 வார காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க தற்பொழுது ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கில் இதுவரை 25க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 10 பேர் மீது முதற்கட்டமாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே இவர்கள் எல்லாம் காவலில் எடுத்து விசாரித்து இந்த வழக்கில் இவர்கள் அளித்த வாக்குமூலங்கள் எல்லாம் சாட்சியங்களாக பதிவு செய்யப்பட்டு இன்னும் 1 வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் இதில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில நபர்கள் சாட்சியங்களாக அப்ரூவராக மாறி இருப்பதால் அவர்களுடைய வாக்குமூலங்களும் இந்த குற்றப்பத்திரிகையில் முக்கிய சாட்சிகளாக இடம்பெற இருக்கக்கூடிய இந்த நிலையில் முதலில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் 10 பேர் மீது இந்த குண்டர் தடுப்பு சட்டம் தற்போது பாய்ந்திருக்கிறது. அபிநயா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 10 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல். உனக்கு ஒளிவதற்கு வேறு இடமே கிடைக்கவில்லை என்று வீடியோவை பார்க்கும் பலரையும் புலம்ப வைத்துள்ளது இந்த கோதுமை நாகம். ஈரோட்டில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநராக பணியாற்றி வரும் செல்வம் நசியனூரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது மனைவி வீட்டிற்குள் உள்ள கழிவறையை பயன்படுத்த சென்றபோது கழிவறை கோப்பைக்குள் பாம்பு ஒன்று உள்ளதைக் கண்டு அலறி அடித்து வெளியே ஓடி வந்துள்ளார். சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் வந்து பார்த்தபோது அதில் சுமார் 6 அடி நீளத்திற்கு பாம்பு இருந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த பாம்பு பிடி வீரர் யுவராஜ் சுமார் 1 மணி நேரம் போராடி அந்த பாம்பை பிடித்தார். பின்னர் அந்த பாம்பு வனப்பகுதியில் விடப்பட்டது. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வரும் நிலையில் இனி கழிவறைக்குள் சென்றாலே பாம்பு இருக்குமோ என்ற அச்சமே எழும் என்ற கிண்டலுடன் பலரும் பதிவிட்டு வருகின்றனர்.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 14 பேர் 3 படகுகளில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி 14 பேரையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவர் என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. மலைப்பாங்கான கொடைக்கானலில் பிரேக் பிடிக்காத வேன் மோதியதால் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகின. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் வாகன நெரிசலும் மிகுந்து காணப்பட்டது. தூத்துக்குடியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் ஒன்றாக சேர்ந்து வேனில் வந்துள்ளனர். பைன்மரக்காடுகள் அருகே வந்து கொண்டிருந்த போது அந்த வேன் பிரேக் பிடிக்காமல் முன்னால் சென்ற வேன் மீது பலமாக மோதியது. இதனால் முன்னால் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின. ஃபைன் ஃபாரஸ்ட் வரும்போது மேலேருந்து வந்த எங்களுக்கு பின்னாடி என்னோட வண்டியிலேருந்து ஒரு 10 வண்டி இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகி பின்னாடி வண்டியில் அடிக்க வரிசையாக ஒரு 16 வண்டி அடிச்சிருச்சு. அதில் என்னோட வண்டி ஒன்று. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இறக்கமான சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் வேகத்தடை அமைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.